ஹலோ கைஸ், இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நிறைய பேருக்கு வேலை டெம்பரரி ஆகிடுச்சு. எப்போ வேணாலும் லே ஆஃப் பண்ணப்படலான்னு ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஸோ ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்களுக்கு இப்போ அந்த டவுட் இருக்குது, இப்போ இந்த வேலை போயிடுச்சுன்னா நம்ம நாளைக்கு எங்கே போகிறதுன்னு. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், மெடிக்கல் பில்லிங், யூஎஸ் இன்டர்நேஷ்னல் வாய்ஸ் ப்ராசஸ், ஏஆர் காலருக்கு ஓப்பனிங் போயிட்டுருக்குன்னு. ஆமாம், ஓப்பனிங் போயிட்டு தான் இருக்குது. அதனால் நம்ம அந்த ஜாப்க்கு ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்டும் இருக்கீங்க. எனக்கும் நிறைய மெசேஜ்லாம் பண்ணியிருந்தீங்க. பட் நீங்கள் ஒர்க் பண்ண ஃபீல்டில் உங்களுக்கு எது இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கோ அதுவே இந்த இடத்துல வரும்போது நெகட்டிவாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு நான் பிபிஓ செக்டரில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஒரு நான் யூஎஸ் வாய்ஸ் ப்ராசஸ்க்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, மெடிக்கல் பில்டிங் சம்மந்தமே இல்லாமல் டோட்டலாக ஒரு ஆப்போசிட்டான ஒரு ஜாபை நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. பட் அதில் நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கீங்க. அதை நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிச்சிங்கன்னா தே வில் நாட் செலக்ட் யூ, தே வில் ஹெசிடேட் டு செலக்ட் யூ. அதுதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஏஆருடைய லைஃப் ஸ்டைல் என்னன்னு பார்த்துடலாம். ஏஆர் பார்த்தீங்கன்னா வீக்லி 5 days ஆஃப் ஒர்க், 2 days ஆஃப், சாட்டர்டே சண்டே ஆஃப். அப்புறம் கேப், ஹோம் பிக்கப் அண்ட் ட்ராப் இருக்குது. போத் ஜென்ஸ் அண்ட் ஃபீமேல் எல்லாருக்குமே எலிஜிபிள். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஈக்குவல் டு த ஐடி. இங்கே ஐஜிபி, இன்சென்டிவ், அப்ரைசல், கெரியர் க்ரோத் எல்லாமே இருக்குது. பட் த ஒன்லி திங் இஸ் நைட் ஷிஃப்ட். அதுக்கு நீங்கள் ஓகே சொன்னால் இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். நைட் ஷிஃப்ட் வேணான்னு தோணுச்சுன்னா ஜஸ்ட் ஸ்கிப் இட். ஓகே, ஸோ வெல்கம் பேக் டு வி பில்டிங்ஸ். நான் உங்கள் விஜய். ஏஆர் காலரில் யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்ப்போம். எவ்ரிபடி எலிஜிபிள். நோ ஏஜ் கிரைட்டீரியா, நோ டிகிரி கிரைட்டீரியா, நோ எக்ஸ்பீரியன்ஸ் கிரைட்டீரியா, எதுவுமே வேணாம். எனி ஏஜ் above 30 யூ கேன் அப்ளை. எனக்கு இந்த டிகிரி தான் இருக்குது, எனக்கு லைஃப் சயின்ஸ் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த டிகிரி ஆனாலும் தான் பரவாயில்ல. ஏஆர் பொறுத்த வரைக்கும் தே ப்ரொவைட் யூ ட்ரைனிங். அதை கற்றுக்கிட்டு தான் நீ அடுத்து வேலை செய்ய போகிறீங்க. ஓகேவா? ஸோ அதனால் நோ ஏஜ் லிமிட் அண்ட் நோ டிகிரி ரெஸ்ட்ரிக்ஷன். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. சப்போஸ் அரியர் வச்சுருக்கேன் எனக்கு, அப்படி இருக்கும்போது நீங்கள் எலிஜிபிளா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா மெடிக்கல் பில்லிங்லே ஒரு 3 ரகமான கம்பெனிஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிக் ஸ்கேல்னு சொல்லிக்கலாம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். அப்புறம் மீடியம் ஸ்கேல்னு ஒன்று சொல்லிக்கலாம், அதுக்கப்புறம் ஸ்மால் ஸ்கேல்னு சொல்லிக்கலாம். ஸோ அந்த பிக் ஸ்கேல்னு பார்த்தீங்கன்னா அந்த சிடிஎஸ், டிசிஎஸ் அந்த மாதிரி கம்பெனியில் கூட இப்போ மெடிக்கல் பில்லிங் போயிட்டுருக்கு. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி நாம்ஸ் படி பார்த்தீங்கன்னா அரியர் இருந்தால் எடுக்க மாட்டாங்க. பட் மீடியம் ஸ்கேல்னு சொல்கிற மாதிரி இந்த ஒமேகா, ஆக்சஸ் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அரியர் வச்சா கூட எடுக்கிறாங்க. பட் யூ ஹேவ் டு ஷோ சம் பிபிஓ எக்ஸ்பீரியன்ஸ். அட்லீஸ்ட் ஒரு 6 month ஏதாச்சும் ஒரு பிபிஓ ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் காமிச்சிங்கன்னா ஈவன் வித் அரியர் தே ஆர் ரெக்ரூட்டிங். ஸ்மால் ஸ்கேல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி தே ஆர் ரெக்ரூட் யூ வித்தவுட் எனி எக்ஸ்பீரியன்ஸ் ஈவன் இஃப் யூ ஹேவ் அரியர். இப்போ நான் அப்ராடில் துபாயில் ஒரு 4 வருஷம் வேலை செஞ்சேன், நான் திருப்பி இந்தியாவுக்கு வரேன், எனக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா எஸ், யூ ஆர் எலிஜிபிள். பட் யூ ஹேவ் டு ஜஸ்டிஃபை வை யூ ஆர் சேஞ்சிங் த ஃபீல்ட். ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு டேலண்ட் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதில் என்ட்ரி ஆகலாம். நோ ரெஸ்ட்ரிக்ஷன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நோ ரெஸ்ட்ரிக்ஷன், எனிபடி கேன் அப்ளை. இப்போ தான் நம்ம மெயின் டாபிக்குள்ளே வந்திருக்கோம். ஜஸ்ட் ரொம்ப லென்த்தாக போகாமல் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். ஓகே, இப்போ நீங்கள் பாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக உங்களுடைய கோர் ரிலேட்டடான கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. அதில் நீங்கள் ஒரு நல்ல ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கீங்க, டெடிக்கேட்டட், ஹார்ட் ஒர்க்கிங். ஓகேவா? இப்போ நீங்கள் ஏஆர் பொசிஷனுக்கு அப்ளை பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நீங்கள் இதில் ஆட் பண்ணுவீங்க. கரெக்டாக? ரெஸ்யூமில் ஆட் பண்ணும்போது அந்த கோர் ரிலேட்டடாக நீங்கள் என்னென்னலாம் அச்சீவ்மெண்ட் பண்ணீங்களோ அதை மென்ஷன் பண்ணுவீங்க. கரெக்டாக? அப்படி மென்ஷன் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இன் தட் கோர், இன் தட் ஒர்க். நீங்கள் ஒர்க் பண்ண இதில் நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கீங்க, அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் மெக்கானிக்கல் டிகிரி முடிச்சிருக்கீங்க, கூடவே ஒரு மெக்கானிக்கல் சாஃப்ட்வேரும் படிச்சிருக்கீங்க, லைக் ஆட்டோகேட், ப்ரோஇ, சாட், கேட்டியா, ஆன்சிஸ், சாலிட் ஒர்க். அந்த மாதிரி சாஃப்ட்வேர்லாம் நீங்கள் ஹைலைட் பண்ணி காட்டும் போது கோருக்கு ஓகே, கோருக்கு இந்த மாதிரி சாஃப்ட்வேர்லாம் நீங்கள் ஹைலைட் பண்ணி காட்டலாம். பட் இது கம்ப்ளீட்லி ஆப்போசிட், கம்ப்ளீட்லி நாட் ரிலேட்டட் டு தோஸ் சாஃப்ட்வேர். அதை நீங்கள் இதில் ஹைலைட் பண்ணி காட்டும் போது கண்டிப்பாக உங்களை எடுக்கிறதுக்கு ஹெச்ஆர் ஹெசிடேட் பண்ணுவாங்க, தயங்குவாங்க, எடுக்க மாட்டாங்க. ஏன்னு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. இப்போ இன்னொரு ரெஸ்யூம் வருது. அவரு பார்த்தீங்கன்னா அவரும் மெக்கானிக்கல் தான், அவரும் உங்கள் இயரில் தான் பாஸ் அவுட் ஆனார். அவர் இப்போ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறாரு வித்தவுட் எனி அடிஷ்னல் சாஃப்ட்வேர் நாலேஜ் அண்ட் ஆல்சோ நோ எக்ஸ்பீரியன்ஸ் இன் கோர். அவர் ஜஸ்ட் சிம்பிளி ட்ரையிங் ஜாப், அப்ளைங் திஸ் ஜாப் ஃபார் லைஃப் சேக். அப்படி இருக்கும்போது உங்கள் 2 பேர் ரெஸ்யூமில் யாரை எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா இவரை தான் எடுப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் திருப்பியும் அவர் கோருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி கம்பேரிட்டிவ்லி டு யூ. நீங்கள் இவ்வளோ ஸ்பெஷலிஸ்ட் வச்சிருக்கும் போது எப்போ வேணாலும் உங்கள் கோருக்கு நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கோருக்கு நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது உங்களுக்கு தேவையில்லாமல் ட்ரைனிங் கொடுத்து வேஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க விரும்ப மாட்டாங்க. இதுவே இவர் பார்த்தீங்கன்னா கோரில் அந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் இல்லாமல் தான் இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்காரு. ஸோ அதனால் இவருக்கு ட்ரைனிங் கொடுக்கத்தா இல்லை உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கத்தான்னு யோசிப்பாங்க. ஸோ அதனால் உங்கள் ரெஸ்யூமை ஸ்கிப் பண்ணிவிட்டு அவர் ரெஸ்யூம் எடுக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏஆர் காலரை பொறுத்த வரைக்கும் 45 days ஆஃப் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஆக்சென்ட்
கண்டென்ட்லேருந்து யூஎஸ் கல்ச்சுரல், யூஎஸ் லைஃப் ஸ்டைல், இன்க்ளூடிங் இங்கிலீஷ் கிராமர், இங்கிலீஷ் சாஃப்ட் ஸ்கில், இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பாங்க. இதோட காஸ்ட் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஐம் நாட் ஷுர் 30Kலேருந்து ஒரு 50K வரைக்கும் கூட வரலாம். அந்த எஃபெக்டை உங்ககிட்ட போட்டு வேஸ்ட் பண்ணுறதுக்கு வேற யாராச்சும் கண்டிப்பாக இந்த லைஃப் சேக்காக இந்த ஜாப் தேவை அப்படின்றவங்களுக்கு தான் கொடுப்பாங்களே தவிர எப்போ வேணாலும் அப்ஸ்காண்ட் ஆகிறா உங்கள் ரெசியூமை பார்த்தா அப்படி தான் தோணும். எப்போ வேணாலும் நீங்கள் அப்ஸ்காண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால உங்களை எடுக்கிறது வாய்ப்பு ரொம்ப கம்மி. இதுதான் நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு ரெசியூம் வந்தது, அந்த ரெசியூமில் நான் பார்த்தவனே சொல்லிட்டேன், இது எல்லாத்தையும் தூக்கிடுங்க. கம்யூனிகேஷன் சம்பந்தமா, கம்யூனிகேஷன் இந்த சென்ஸ், இந்த கம்யூனிகேட் வித் கஸ்டமர் கேர், அது சம்பந்தமா நீ ஏதாச்சும் ப்ராஜெக்ட் பண்ணீங்கன்னா அதை ஹைலைட் பண்ணீங்க. ரிட்டன் அண்ட் ஓரல் ஸ்கில்ஸ் அதை டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க, அதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அதை நீங்கள் ஹைலைட் பண்ணீங்க. இன்டர்நேஷனல் வாய்ஸில் ஏதாச்சும் உங்களுக்கு சின்ன ப்ராஜெக்டோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸோ உங்களுக்கு இருக்கு, அதை ஹைலைட் பண்ணுங்க. கஸ்டமர் கேரை ஹேண்டில் பண்ற விதத்தில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை ஹைலைட் பண்ணுங்க. இந்த ஜாபுக்கு சம்பந்தமான எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் தான் காட்டணுமே தவிர இந்த ஜாபுக்கு கொஞ்சம் கூட ரிலேட் ஆகாத எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சிங்கன்னா நீ டோட்டலி கன்ஃபியூசிங் த HR. அவங்களுடைய டார்கெட்டே பார்த்தீங்கன்னா the agent or the candidate should be stick to this company at least for 1 year for the proper training they are going to given. அவங்க கொடுக்க போற ட்ரைனிங்க்கு அட்லீஸ்ட் ஒரு 1 year or 1.5 years ஆச்சுன்னா இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்கள தான் எடுப்பாங்களே தவிர எப்போ வேணாலும் கைண்டிட்டு போறவங்கள கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. ஸோ கீப் தட் இன் மைண்ட். வீடியோ என் பண்றதுக்கு முன்னாடி சேலரி இன்ஃபர்மேஷனும் பாண்ட் இன்ஃபர்மேஷன் பற்றியும் நம்ம பேசிடலாம். சேலரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷருக்கு 14லேருந்து 17K வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு த எக்ஸ்பீரியன்ஸ் they will get maximum of 45K. இப்போ ஃப்ரெஷருக்கு மோஸ்ட் ஆஃப் த கம்பெனியில் பாண்டு போடுறாங்க. பாண்டு பார்த்தீங்கன்னா 1 year ஆஃப் பாண்டுன்னு சொல்லி போடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட 10th or 12th சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி இருக்கும். எஸ், அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற ட்ரைனிங்கு, அவங்க கொடுக்குற எஃபெக்ட் எல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வேற ஏதாச்சும் கம்பெனிக்கு போயிடக்கூடாது, அப்ஸ்காண்ட் ஆகிடக்கூடாது. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 45 days ட்ரைனிங்கை யூஸ் பண்ணுறதுக்காக தே ஆர் ப்ரொவைடிங் பாண்ட் ஃபார் 1 year. அந்த பாண்டில் உங்களோட 10th or 12th சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 yearக்கு அப்புறம் அந்த பாண்ட் சீட்டு உங்களுக்கு ஒரு காப்பி இருக்கும்ல, அதை எத்தனை போய் நீங்கள் ஆஃபீஸில் கொடுத்தவனே தே வில் ரிட்டர்ன், தே வில் செக் 1 year ஆயிடுச்சான். 1 year ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. இன் பிட்வீனில் நீங்கள் போகிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுடைய பேசிக் பே ஒரு அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது எப்படின்னு தெரியல, ஒவ்வொரு கம்பெனி பொறுத்து. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 3 months ஆஃப் பேசிக் பே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 20K கிட்ட 30K கிட்ட வரும். ஸோ அதை நீங்கள் பே பண்ணிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்டை ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா 1 year ஒர்க் பண்ணீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நீங்கள் அந்த பேமெண்ட்டை தரத்தவரை உங்களுக்கு சர்டிஃபிகேட் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ என்னோட அட்வைஸ் பார்த்தீங்கன்னா பாண்டு போட்டுக்குங்க, தப்பே இல்லை. பாண்டை பற்றி பயப்படாதீங்க. உங்களோட சர்டிஃபிகேட்டை ஹோல்ட் பண்ணிடுவாங்க, லைஃப் லாங் தரமாட்டாங்களான்னு நினைக்காதீங்க. ஏன்னா உங்ககிட்ட ஒரு காப்பி இருக்கு, பாண்ட் காப்பி இருக்கும். அந்த பாண்ட் காப்பி லீகலா எங்க வேணா நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அதனால they will never do anything with your certificate. அதை வச்சு உங்களால் எதுவும் பண்ண முடியாது. ஒன்ஸ் 1 year முடிஞ்சதுக்கு அப்புறம் they will return you. அதுதான் உங்க ஃபர்ஸ்ட் ஜாப். அதை ரிட்டர்ன் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வேலையை பார்ப்பாங்க. ஸோ அதனால பாண்டு போறத தைரியமா போடுங்க, தப்பே இல்லை. இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு 1 yearக்குள்ள உங்களுக்கு கோர்ல ஜாப் கிடைக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க பாண்டு போடாதீங்க, வெயிட் பண்ணுங்க உங்க கோர்ல போற வரைக்கும். சப்போஸ் 1 year வரைக்கும் எந்த ஒரு பாசிபிலிட்டிஸும் இல்லை உங்க கோர்ல போறதுக்குன்னா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ஜாப் போய் ஆகணுமா. ஸோ அதுக்காக இந்த ஜாப் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜாப்ல இருந்துகிட்டே சைமல்டேனியஸா உங்களோட கோர்ல நீங்க ட்ரை பண்ணுங்க. கோர்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எப்போனாலும் கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு இமிடியேட்டா கிடைச்சிச்சு ஒரு 6 மாசத்துலனா யூ ஸ்கிப் த ஜாப் அண்ட் கோ. முடிஞ்சா என்ன அந்த பேசிக் பேல இருந்து ஒரு 3 months கேட்பாங்க, அதை கொடுத்துட்டு வாங்கிக்கிங்க. அப்படி இல்லைன்னா டிபிஏல டூப்ளிகேட் காப்பி அப்ளை பண்றதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. ஆனா யூ ஹேவ் பெனிஃபிட்ஸ். இதுல 6 மாசம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது, ட்ரைனிங் கிடைக்குது, எல்லாத்தையும் சேர்த்து நீங்க உங்க கோர்ல இருந்து திருப்பியும் ரிட்டர்ன் டு ஏஆர் காலருக்கு வரணும்னு நினைச்சாலும் யூ கேன். யூ ஆர் எலிஜிபிள் டு பிகம் ஏஆர் காலர் அகெயின் இன் ஃபியூச்சர். ஸோ அதனால இதுல 3 பெனிஃபிட்ஸ் இருக்கு. டெம்பரரியா ஜாப் பார்க்கலாம், இன் பிட்வீன்ல கோர் கிடைச்சாலும் அதுலயும் போகலாம், ஃபியூச்சர்ல கோர் வேணான்னு சொல்லிட்டு இதுலயும் வரலாம். ஸோ எப்போ வந்தாலும் ஏஆர் காலர் உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ வடிவேல் சொல்ற மாதிரி தான், எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதோ கபால் இதை திறந்து பாரு உங்களுக்கு கை கொடுக்கும்னார்ல, அதே தாங்க இதுல. எப்பெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வருதோ, வேற வேலை வேணும், இமிடியேட்டா உங்க கோர்ல இருந்து உங்களை தூக்கிட்டாங்க அப்படின்னும் போது ஏஆர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தா போதும், நீங்க எப்போ வேணாலும் உங்க விட்டு போன சேலரியில இருந்து நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம். எவ்வளோ வாங்கிட்டு இருந்தீங்களோ அதுல இருந்து நீங்க எக்ஸ்ட்ரா கூட வாங்கலாம். ஸோ பட் யூ ஹேவ் த நாலேஜ். ஏஆரோட நாலேஜ் உங்களுக்கு இருந்தா போதும், எப்போ வேணாலும் நீங்க ஃபியூச்சர்ல ரிட்டர்ன் டு ஏஆர் கோருக்கு போயிட்டு கூட வரலாம். ஸோ அதனால இந்த ஜாப் கிடைச்சதுன்னா ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. எப்போனாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைஃப் லாங் யூ ஹேவ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இன்னைக்கு வீடியோ முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் ஹவு டு ப்ரிப்பேர் யுவர் ரெஸ்யூம் அண்ட் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், இது 2 டாப்பிக்கை பார்ப்போம். ஸோ கீப் சப்போர்ட் மீ அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர். டேக் கேர் கைஸ், பை.